ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் அஃபீஷியல் லாங்குவேஜ் 1975ல் ஹிந்தியை டெவலப் பண்ணுறதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அஃபீஷியல் லாங்குவேஜ். ஹிந்தியை இந்த 351 ஆர்டிக்கலை with the help of other languages, how to promote Hindi as a unifying language of throughout India and only official language. இந்தியாவுடைய அஃபிஷியல் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ஹிந்தி வித் இங்கிலீஷ், ஹிந்தி இன் தேவநாகரி ஸ்கிரிப்ட் வித் இங்கிலீஷ். ஈக்குவலாக ஹிந்தி இங்கிலீஷ்னா அப்படி கிடையாது. ஆனால் ஹிந்தி வித் இங்கிலீஷ் அதை மட்டும் இப்போ எடுத்துக்கலாம், ஏன்னா அது இங்கிலீஷ் ரிமூவ் பண்ணலை. ஹிந்தி வித் இங்கிலீஷ் இதுதான் அஃபிஷியல் லாங்குவேஜ். நேஷனல் லாங்குவேஜ்னு இந்தியாவில் ஒன்று இல்லை, அஃபிஷியல் லாங்குவேஜ் மட்டும்தான் இருக்குது. ஓகே, இது டிபார்ட்மெண்ட் ஆஃப் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஒர்க்ஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். இது இம்பார்ட்டன்ட், அது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். ஸோ விக்ஷித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஸ்கார் அண்ட் ஆஜீவிகா மிஷன், விப்ராம் ஆக்ட். ஓகே, நரிகாவை வந்து இவங்க மாற்றினது விப்ராம் ஆக்ட்னு சொல்லி. ஓகே, விபிஜி ராம் ஆக்ட், ராம்ஜி ஆக்ட். So 2025 replace this. So Nariga, if you see here, core philosophy, justiciable legal entitlement, conditional guaranteed service, conditional guaranteed days 100 days, 125 days, statutory, funding for wages 100% central government, 60-40 center states, 90-10 northeastern and Himalayan states. So there is this whole thing is one big difference. இப்போ இதுதான் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ். 40% ஸ்டேட்டுக்கு கொடுக்கணும், 60% சென்டர் கொடுக்கணும். இப்போ இந்த சென்டர் இதில் பேக் ஆகினாலும் சரி, ஸ்டேட்ஸ் எவ்வளோ தூரம் பண்ண போகிறாங்க தெரியாது. பட்ஜெட்டரி மாடல், டிமாண்டு ட்ரிவன், ஸோ ஓப்பன் எண்டடு கமிட்மெண்ட் அது. ஸோ டிமாண்ட் ட்ரிவன் மீன்ஸ் லைக் இப்போ நீங்கள் ரெசஷன் இருக்குது, பல விஷயங்கள் இருக்குது. அப்போது உண்மையிலே 2008 ரெசஷனில் திஸ் ஹெல்ப்ட் அ லாட் இந்தியாவை. நார்மேட்டிவ் அலோகேஷன், ஃபிக்ஸ்டு ஆனுவல் சீலிங் பை சென்டர், ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, அவ்வளோதான். ஒர்க் இன்டர்பிரட்டேஷன் நன்னு, up to 60 days during peak agriculture. Then basic Aadhaar direct benefit transfer. முதல்ல mandatory biometric. இப்போ நரிகாவுக்கு இப்போ mandatory biometric இருக்கு. இதெல்லாம் இப்போ நடுவில் ரீசெண்டாக கூட ஐ திங்க் இன் பார்லிமெண்ட் some MP asked, when you are forcing people to have biometric in for 100-day program, VBG Ramji program, why not you have for voting biometric வச்சுட்டு போகலாமே அப்படின்னு நியாயமான கேள்வி தான். ஓகே, ஸோ விக்ஷித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஸ்கார் அண்ட் ஆஜீவிகா மிஷன். ஓகே, ஸ்டேட்மெண்ட், it aims to enhance employment opportunity and livelihood generation across rural and urban areas. Correct. It focuses on skill development and support for self-employment and entrepreneurship activity. Right. Then Waqf Amendment Act 2025. See, this act, SC has stayed few provisions relating to it. Okay, so Supreme Court passed an interim order staying select provisions of the Waqf Amendment Act. இதில் என்ன அந்த select provisions அப்படின்னா, see, first let us see, it proposes significant changes in the governance of Waqf property. Challenge to the act, petitioners argue it violates Article 26, right to manage religious affair. So trust, Muslim trust under other charitable laws not treated as Waqf. இப்போ நான் முஸ்லீம் cannot give வக்ஃப்னு சொல்லி ஒரு ரூல் கொண்டு வந்தாங்க. ஸோ தட் இஸ் அகெயின் ஒன் டிஸ்பியூட்டட் ஒன். அதெல்லாம் இப்போ ஸ்டே பண்ணப்பட்டிருக்குது. ஸோ அது ஸ்டே பண்ணப்பட்டிருக்கு. அதே போல் போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேண்டேட்ஸ் டூ நான் முஸ்லீம் ஷுட் பி மஸ்ட் பி தேர். ஸோ இது ஒரு கண்டென்ஷியஸ் இஷ்யூவாக மாறினுச்சு. தென் சென்டர் லான்ச் யூனிஃபைடு வக்ஃப் மேனேஜ்மெண்ட் எம்பவர்மெண்ட் எஃபிஷியன்சி அண்ட் டெவலப்மெண்ட் போர்ட்டல். Only practicing Muslims for at least 5 years can dedicate property வக்ஃப்னு ஒரு ரூல் கொண்டு வரப்பட்டது. சர்வே ஆஃப் வக்ஃப் ப்ராப்பர்ட்டிஸ், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ரீப்ளேசஸ் சர்வே கமிஷனர் டு வெரிஃபை விச் இஸ் வக்ஃப். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் எது சொல்கிறாரோ அதுதான் வக்ஃப் ப்ராப்பர்ட்டி. ஏதாவது ஒரு கண்டென்ஷன் இருந்துச்சுன்னா முஸ்லீம் லா எக்ஸ்பர்ட் நோ லாங்கர் நீடட், டிஸ்பியூட்ஸ் ஹேண்டில்டு பை ஜுடிஷியல் அண்ட் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், ட்ரிபியூனல் அப்பீல் இன் ஹை கோர்ட் வித்தின் 90 days. So Limitation Act, legal claims for encroachment must be filed within a specific time period. So இதில் உள்ள
ஒரு சில விஷயங்களை தான் it has been the court has nullified means stayed actually. First of all, இந்த கம்பல்சரி இருக்கிறது, அதே போல நான் முஸ்லிம் cannot give வக்ஃப் அப்படிங்கிறத, பட் வக்ஃப் முஸ்லிம் கேன் கிவ் டு அதர்ஸ், தென் the 5 years practicing அப்படிங்கிற அந்த ரூல், இதெல்லாம் வந்து ஆர்பிட்ரரியாக இருக்கு அப்படின்னு சொல்லி தான் கோர்ட் ஹேஸ் ஸ்டேட் ஃபியூ பார்ட்ஸ். ஓகே, இது என்னங்கிறது நமக்கு தெரியணும். தட் வாஸ் brought in the context of waqf property. Who is responsible for managing and administering the property? So mutawallis are called as the people who are head of the waqf property. Then Online Gaming Act. Parliament recently passed promotion and regulation of online gaming bill 2025, banning real money games while encouraging e-sports and online social games. So on promotion and regulation of online gaming bill 2025. So the bill divides online gaming into e-sports, online social games and online money games. E-sports, competitive, skill-based, all this. Online social game, casual, entertainment focused. Online money games involving monetary deposit, entry fee or stakes with the promise of financial return. The MPL, Dream 11, all players were promoting. Okay, so this act actually has aimed for that. Okay, so it passed promotion of this one, banning real money games while encouraging esports and online social games. So ban on online money games, general offense, offering online money gaming services is punishable with imprisonment, fine or both. So first violation up to 3 years imprisonment or fine or up to 1 crore. Repeat offense till 2 crore, 3 to 5 years. Online Gaming Authority, a statutory body to supervise and support gaming sector. See, prelims-ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனா அதை விட மெயின்ஸ்ல நல்லாவே வாய்ப்பு இருக்கு. இது ஆன்லைன் கேமிங் ஆக்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். It can determine whether the online game is a money game or not based. Who can determine? This authority. Okay, based on the complaints, it will also be responsible for policy coordination, esports promotion and all. Okay, penalties for online and money gaming. So offering online money gaming service is punishable with imprisonment, fine. So all this first violation and all. So this is what it is. So this online gaming authority, keep it in mind, an important one. Okay, so online gaming in India is regulated by Supreme Court. Is it regulated by Supreme Court? Online Gaming Authority, not Supreme Court. Online gaming falls under concurrent list? No. Okay, so online gaming does not fall under concurrent list. So it is an act passed by Parliament. Okay, so D answer. So it is purely a union's prerogative. So both are wrong. Keep it in mind. Indian Ports Act 2025. So the Lok Sabha passed Indian Ports Bill 2025, marking a major reform in Indian's maritime governance and replacing Indian Ports Act 1908. So State Maritime Board granted statutory recognition for administration and regulation of non-major ports. Okay, so Maritime State Development Council, statutory recognition, Union Minister for Port, Shipping and Waterways, Ministers, State Ministers, Indian Navy, Coast Guard Secretary, Union Ministers Secretary, Dispute Resolution Committee, Traffic Regulation, fixed by Major Port Authority, Board of Directors, non-major ports, fixed by State Maritime Board. Okay, after this one, see what you shall be knowing here. So certain offenses shifted from imprisonment to monetary penalties. So endangering vessel safety or damaging waterbed geophysical structures attracts imprisonment. Okay, up to 6 months or up to 1 lakh fine or both. So it's statutory recognition to state maritime boards given through a law, that is Indian Ports Act. Then Maritime State Development Council,
is created with union minister along with the state minister and also Navy and Coastal Guards as part of it. Dispute redressal committee has also been set up. Tariff regulation. This is again fixed. It is fixed by Board of Major Port Authority. Okay, State Maritime Board fixes for non-major ports. For non-major ports. Primary role of state maritime boards in India to regulate and development of minor ports. இதுதான் கேள்வியா வந்தா இதுதான் வரலாம், அதனால தான் இது போட்டிருக்கு மைனர் போர்ட்ஸ். இங்கே ஜென்ரலாக போர்ட்ஸ்ன்னு வந்தால் இல்லை, மைனர் போர்ட்ஸ். அதுக்கு தான் இந்த லாவும் கொண்டு வரப்பட்டது. சரி, கோஸ்டல் ஷிப்பிங் ஆக்ட் ரீசென்ட்லி பாஸ்ட் கோஸ்டல் ஷிப்பிங் பில் டு பூஸ்ட் இந்தியாஸ் கோஸ்டல் எக்கானமி. ஸோ இப்போ ரிப்பீல் ஆஃப் எக்ஸிஸ்டிங் லாஸ் ரீப்ளேசஸ் part 14 of the Merchant Shipping Act 1958, modern legal framework aligned with the global norms. So there are lot of changes that have been brought. So wide vessel coverage applies to all types of vessel, including ships, boats, sailing vessel, mobile offshore drilling and all. Exemption powers empowers the central government to exempt any class of vessels from this act's application. Introduce streamlined licensing regime to ease market entry. So increase the issue by Director General of licenses to be issued by the Director General of Shipping. So these things are brought under it. So Coastal Shipping Act. So here it repeals what? It repeals this Merchant Shipping Act 1958. Prelims deeper illada ஒரு question இதுதான் வரும். Mainsல other aspects are also important here. So it has replaced the Merchant Shipping Act 1958 and made it updated to the present time. It includes all vessels and licenses. It has prescribes about how the licenses to be there, how the market should function and all, who shall issue it and all. Okay, so during that Operation Sindoor matter, so Haryana based YouTuber again booked under Official Secrets Act. So introduced in 1889 by the British to suppress dissent and restrict newspapers critical of colonial rule. So strengthened in 1904 by Lord Curzon, replaced by Official Secrets Act 1923. So it penalizes wrongful sharing or handling of official secrets, including documents, codes, passwords, sketches, plans and other classified material. The Operation Sindoor நடந்த போது அந்த யூடியூபர் லேடி என்னன்னா அவங்க கிரிட்டிக்கல் பிளேசஸை ஃபோட்டோ எடுக்கிறாங்க, மேப் பாகிஸ்தானுக்கு வெளியிடுறாங்கன்னு சொல்லி தான் அவங்கள வந்து அது அஃபிஷியல் சீக்ரெட்ஸ் ஆக்ட் மூலியமாக பிஎன்எஸ்லையும் அரெஸ்ட் பண்ணாங்க. அது ஓகே. ஸோ இந்தியாஸ் நியூ கிரிமினல் கோட் ரீப்ளேசிங் பீனல் கோட் டு மாடர்னைஸ் ரிஃபார்ம். ஸோ செக்ஷன் 152 ஆஃப் இட் அட்ரஸஸ் ஆக்ட்ஸ் தட் என்டேஞ்சர் சோவனிட்டி, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா. அதன் அடிப்படையிலையுமே அவங்கள அரெஸ்ட் பண்ணாங்க. ஓகே. ஸோ அஃபிஷியல் சீக்ரெட்ஸ் ஆக்ட் டீல்ஸ் வித் எஸ்பினாஜ், வேவு பார்க்கறது, அன்ஆத்தரைஸ்ட் டிஸ்க்ளோஷர் ஆஃப் சென்சிட்டிவ். எஸ், it clearly defines the term secret in an exhaustive இல்லை, அங்கே தான் பிரச்சனை. ஓகே, அப்படி அது டிஃபைன் பண்ணலை, இந்த ஆக்டே டிஃபைன் பண்ணலை அது அஃபிஷியல் சீக்ரெட்ஸ் ஆக்ட். 130th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் 2025. ஓகே, ஸோ வாட் அபவுட் திஸ் பில்? This bill was introduced in the name of curbing corruption and criminalization of politics and all. It was the opposition right from the start when it was presented even opposed it by stating that it is a political act. சரி, அப்படி என்ன சார் அதில் இருந்துச்சு? ஒன்றும் இல்லை. இப்போது பிரைம் மினிஸ்டராகவே இருந்தாலும், மினிஸ்டராகவே இருந்தாலும், சீஃப் மினிஸ்டராக இருந்தாலும் அவங்கள வந்து ஒரு 30 நாள் தொடர்ச்சியாக அவங்க அரெஸ்ட் ஆகிருந்தாங்கன்னா, அதாவது எந்த ஒரு ஒரு பனிஷ்மெண்ட், அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கப்பட்டால் 5 வருஷம் தரலாம். பனிஷ்மெண்ட்டுன்னு தந்தா 5 வருஷம் தரலாம். அதுக்காக அவங்க ஒரு அக்யூஸ்டாக அரெஸ்ட் ஆகிடுறாங்க 30 நாள். அவங்கள ஆஃபீஸை விட்டு ரிமூவ் பண்ணலாம். தே ஷால் பி ரிமூவ்டு ஃப்ரம் ஆஃபீஸ்.
Okay, so that was the very idea. If no formal advice of removal is received by the president or governor by the 31st day of detention, the minister automatically ceases to hold office. Okay, ஸோ இது என்ன ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா, இது எதிர்க்கட்சிகள் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல நிறைய இது மாதிரி நடக்க ஆரம்பிச்ச போது இது வந்து பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் தரப்பட்டது. இது யூனியன் டெரிட்டரிக்கும் பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி, யூனியன் டெரிட்டரி சிஎம்மாக இருந்தாலும் பொருந்தும் அப்படின்னு சொல்லி தான் இது வந்து. ஸோ த மினிஸ்டர்ஸ் இன்க்ளூடிங் பிரைம் மினிஸ்டர் அண்ட் சீஃப் மினிஸ்டர் ஹூ ரிசைன் ஆர் ரிமூவ்ட் அண்டர் த ப்ரொவிஷன் கேன் பி reappointed after release from custody subject to the discretion of the appointing authority. பிரசிடென்ட்டோ கவர்னரோ முடிவுப்படுத்தினா அவங்க அந்த சார்ஜ் விட்டு வெளியே வந்தோன்னா அவங்கள அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரூல் கொண்டு வரப்பட்டது. ஸோ இது ஒரு பில்லு தான், இது வந்து இதால பாஸ் ஆகல, ஒரு பில்லு தான். ஸோ திஸ் candidates are required to disclose their criminal antecedents in election affidavit. கரெக்ட், உண்மை எப்பயுமே இருக்குது. A person is disqualified from contesting election immediately upon being charged with a criminal offense. இம்மீடியட்டா கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஸ்குவாலிஃபிகேஷன் சார்ஜ் ஆனதுக்கு ஆகாது, கன்விக்ட் ஆனாதான் ஆகும். சார்ஜுக்கு டிஸ்குவாலிஃபிகேஷன் இல்லை. சார்ஜுக்கு நம்ம வந்து அக்விசிட்டோரியல் சிஸ்டம்னு நம்ம ஃபாலோ பண்ற ஜுடிஷியல் சிஸ்டம் பேர் அக்விசிட்டோரியல் சிஸ்டம். அக்விசிட்டோரியல் சிஸ்டம் என்னன்னா, அக்யூஸ்ட் ஒருத்தர் அக்யூஸ் பண்றோம், இங்க ப்ராசிக்யூஷன் ப்ரூவ் பண்ணணும் அவர் தப்பு பண்ணியிருக்காருன்னு. அக்யூஸ்ட் ப்ரூவ் பண்ணக்கூடாது நான் தப்பு பண்ணலன்னு, அது மேண்டேட்டரி கிடையாது. அதனால சார்ஜுங்கிறது இங்க ஈஸி. சார்ஜ் பண்ணதுக்கெல்லாம் வந்து ஒருத்தர் நம்ம பதவி விலகணும்னா ஃப்ரிவலஸ் சார்ஜஸ் நிறைய வரும். அதனாலதான் நம்ம அந்த சிஸ்டம் வைக்கல. கில்ட்டி மோர் தேன் 2 years இம்ப்ரெசன் பண்ணா இமீடியட்டா அவங்க வந்து பதவி விலகி ஆகணும், அவங்க டிஸ்குவாலிஃபை ஆவாங்க. ஸோ இது இருக்கு ரூல். ஆன்டி ஸ்கேரிலேஜ் பில், அதாவது ஸ்கேரிலேஜ்னா ஒரு டிஃபேம் பண்றது, ஒரு புனித நூல்களை எரிப்பது, கிழிப்பது. ஸோ இதெல்லாம் தான் வந்து ரெஃபர்ஸ் டு டெலிபரேட் வயலேஷன் ஆஃப் டெசிக்ரேஷன் ஆர் டிஸ்ரெஸ்பெக்ட் டுவர்ட்ஸ் ரிலீஜியஸ் ஆப்ஜெக்ட்ஸ், டெக்ஸ்ட் அண்ட் பிளேசஸ். ஸோ இது பில், Punjab cabinet approved that bill. Stringent punishment to those already in Indian earlier penal code as well as the present BNS. These things are there actually. So blasphemous, அதாவது ஒரு தவறான முறையில் ஒரு மதத்தை பற்றி பேசுறதோ இல்லை ஒரு நம்பிக்கையை கேலி பண்ணுவதோ இதெல்லாம் வந்து குற்ற உரியது. ஸ்கேரலேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆக்ட் ஆஃப் டிஸ்ரெஸ்பெக்ட் ஆர் வயலேஷன் அகெயின்ஸ்ட் சாக்ரட் ரிலீஜியஸ் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் பிளேசஸ். That itself can be a question. Labor code. See, in November 2025, so 29 existing codes, ஒரு 4 தலைப்புக்கின் கீழே அவங்க லாஸ் 24 லேபர் லாவை 4 தலைப்பின் கீழே கொஞ்சம் ஆல்டர் பண்ணி கொண்டு வர்றாங்க. அப்போ கோட் ஆன் வேஜஸ் ரெகுலேட்ஸ் வேஜ் பேமெண்ட், மினிமம் வேஜஸ், போனஸ் அண்ட் ஈக்குவல் ரெமுனரேஷன் ஆக்ட் இருந்துச்சு, மினிமம் வேஜ் ஆக்ட் இருந்துச்சு. இதெல்லாமே ஒன்றுபடுத்தி அவங்க ஒரு கோட் ஆன் வேஜஸ், பட் இதில் ஆல்டர் பண்றாங்க. கோட் ஆன் சோஷியல் செக்யூரிட்டி கன்சாலிடேட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்லைன்ஸ் இன்சூரன்ஸ், மேட்டர்னிட்டி பெனிஃபிட், ப்ராவிடென்ட் ஃபண்டு. இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் கோடு addresses trade union strikes dispute, focusing on resolution of industrial conflict, set standards for workplace safety, health, welfare, applies to factories acts, mines act among others. So occupational safety, health and working conditions code. So the 4 labor code that consolidates the 29 existing laws. So recently news relating to consolidation of multiple codes into 4 comprehensive code, multiple laws into 4 comprehensive code. This is understanding currently கேட்கலாம் என்னன்னு. இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் ரூல். See, இந்தியாவில் இப்பயே கிரீன்விச் டைம்ல இருந்து தட் இஸ் 5.30 தான் நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் இருக்கு. இந்தியாவில் ஒரே டைம் தான். பட் இந்த சைபர் அட்டாக்ஸ் இதெல்லாம் வரும்போது டைம் ரிலேட்டட் இஷ்யூஸ் கொண்டு ஏற்படுத்துறதும், அதே போல இந்த ஹவர் டேட்டு மந்த் போடுறதுல மாறி போடுற பழக்கங்கள் வர்றது, அப்புறம் இந்த ஹவர்
டைமிங் இதெல்லாம் வந்து ஒரு மாற்றங்கள் இருக்கக்கூடாது. ஒன் டைம் ஒன் நேஷன்னா ஒரு டைப்பாகவே இருக்கட்டும். ஒன் டைப் இன் த சென்ஸ் ஒன் ஃபார்மேட் இருக்கணும், ஒரு சின்க்ரனைஸ்டாக இருக்கணும் எல்லா இடமும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ரூல். ஸோ இதில் வந்து பிரைமரியாக நம்ம பார்க்க வேண்டியது நோடல் மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ். தே ஹாவ் so brought this one. They are instrumental in this one in collaboration with National Physics Laboratory. So strategic need identified. Cyber attacks க்கு அப்புறம் வார் டைம்ல ஃபாரின் சேட்டலைட் உடைய டைமிங்கை நம்பி இருந்ததுனால ஸோ இதில் என்னன்னா டிராஃப்ட் லீகல் meteorology rules 2025 objective to establish one nation one type already which is there and to streamline mandates and standardize the adoption of ISTU for all sector, ensuring millisecond to microsecond precision timekeeping. Okay, one time standardizing work hard for government office, no. Synchronize election timing across all state, no. Create single time zone for all south, no. Establish a uniform standard time across entire country, yes. And right to property and adequate compensation. இப்போ கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, ரைட் டு ப்ராப்பர்ட்டி, யாருடைய ப்ராப்பர்ட்டி எடுக்கப்பட்டாலும் பப்ளிக் பர்பஸ்க்காக எடுக்கப்படுது. ஓகே, ஸோ அது வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அண்ட் ஹியூமன் ரைட்ஸும் அதில் இன்வால்வ் ஆகுது. அதே போல் அவங்களுக்குன்னு அப்ராப்ரியேட் காம்பன்சேஷன் இல்லாமல் எடுக்கப்படக்கூடாது. இதுதான் கான்டெக்ஸ்ட் அது. ஸோ இப்போ ரைட் டு ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்டாக இருந்துச்சு அண்டர் ஆர்டிக்கல் 19 கிளாஸ் 1 சப் கிளாஸ் எஃப், அப்புறம் 31. இதை தான் வந்து 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ரிமூவ் பண்ணி 300A வச்சாங்க. சார் எதுக்காக சார் ரிமூவ் பண்ணணும்? அவங்க எடுத்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நிறையா வந்து சோஷியல் மெஷர்ஸு, இப்போ ரோட் பில்டிங்காக இருக்கட்டும், ரோடு எக்ஸ்டென்ஷன் இருக்கட்டும், அதே போல் ஆக்கிரமிப்புகள் கவர்மெண்ட் நிலத்தில் அவங்க ஆக்கிரமிச்சுக்கிட்டது, பல விஷயங்கள் ரிமூவ் பண்ணணும், டெவலப் பண்ணணும்னா இது தேவைப்படுது. ஈவன் பிரைவேட் லேண்டே கூட கவர்மெண்ட் எடுக்கணும்னா எடுக்கலாம். பட் ப்ரொசீஜர் தேர் ஷுட் பி அ லா, அவ்வளோதான். முதல்ல ஃபண்டமெண்டல் ரைட்டு டைரெக்டாக கோர்ட்டுக்கு போக முடியும். ஜமீன்தாரி அபாலிஷன்லேருந்து எல்லாம் பண்ணப்போ கோர்ட்டுக்கு போனாங்க. இதை வச்சு தான் கோர்ட்டுக்கு போனாங்க. அது எப்படி எடுக்க முடியும் எங்கள் லேண்டை அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ அது பண்ண முடியாது. அதுதான் இங்கே உள்ள விஷயம். இப்போ 300A இது ஒரு கான்ஸ்டியூஷனல் ரைட்டு. ஸோ இந்த ரைட் பிரகாரம் நீங்கள் ஹைகோர்ட்டில் ரிட்டு போடலாம், சுப்ரீம் கோர்ட்டில் ரிட்டு போட முடியாது. ஹைகோர்ட்டில் ஒன் கேன் கோ ஃபார் அ ரிட்டு, சுப்ரீம் கோர்ட்டில் போட முடியாது. அதுதான் இங்கே உள்ள ஒரு மெயின் மேட்டர். ஸோ தட் அகெயின் கீப் இட் இன் மைண்ட். ஸோ ஹியர் திஸ் அக்விசிஷன், லேண்ட் அக்விசிஷன் லாஸ் ஆர் தேர். 1894 லா இருக்குது, தென் அகெயின் 2013 உடைய லா இருக்குது. அதன் அடிப்படையில் காம்பன்சேஷன் கொடுக்கப்படணும். அதுதான். ஸோ லேண்ட் ஈவன் ஃபார் பப்ளிக் பர்பஸ் கேன் பி டேக்கன் ஒன்லி ஆன் த way or procedure as stated in the law. It cannot be unilateral actually, and the procedure established by law should be there. So right to property, legal right available to any person. Again property ரைட்டுங்கிறது சிட்டிசன்ஸ்க்கு மட்டும் கிடையாது, ஆல் பர்சன்ஸ். இப்போ 19ல இருந்தப்போ அது சிட்டிசன்ஸ், 19ங்கிறது சிட்டிசனுக்கு மட்டும் தான், பட் 31 எல்லாத்துக்கும் தான் இருந்துச்சு. 19 சிட்டிசனுக்கு மட்டும்தான், பட் இன்னைக்கு ப்ராப்பர்ட்டி ரைட்டுங்கிறது எல்லா பர்சனுக்கும் இருக்குது. So right to property, it is a fundamental right under the constitution. It is not a fundamental right, it is a constitutional right, a legal right. It is recognized as a legal right under article 300A. Correct. State emblem of India. இப்போ ஸ்டேட் எம்ப்ளம் எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கும் டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, இதை வந்து கரெக்டான முறையில் எழுதுங்க, இம்ப்ராப்பர் டிபிக்ஷன் பண்ணக்கூடாது. அது அந்த சிங்கமாக இருந்தாலும் சரி, இந்த சாரநாத் எம்பளம் அதுவாக இருந்தாலும், சக்கரா, அப்புறம் சத்தியமேவ ஜெயத்தே அப்படின்னு தேவநாகரி ஸ்கிரிப்டில் எழுதப்படணும் அப்படிங்கிறத தே கேவ். தட் இஸ் அ கான்டெக்ஸ்ட் வாட் வி ஆர் சீயிங் ஆக்சுவலி. ஸோ இதில் வந்து நம்ம பார்த்துக்க வேண்டியது என்ன, அடாப்ஷன் எப்போ, January 26, 1950, சாரநாத் லைன் கேபிட்டல் ஆஃப் அசோகா, நம்மளுடைய அஃபிஷியல் சீல் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ சாரநாத் லைன் கேபிட்டல், 3 visible lines and the 4th hidden, தர்ம சக்கரா at the center. So here bull in the right represents symbolizing Buddha's birth,
Then horse at the left. So renunciation, horse represents renunciation. Elephant symbolizes Maya. Then the north lion symbolizes Buddha's enlightenment. Dharma Chakra symbolizes Buddha's first sermon. Okay, Dharma Chakra Pravartana. So Satyameva Jayade inscribed in it. வாய்மையே வெல்லும் தமிழ்நாட்டு இதில் எழுதியிருப்பாங்க, பார்க்கலாம் நம்ம எம்ப்ளம்ல. The motto is taken from முகுந்தக உபனிஷத் and means truth alone trims. இது எல்லாமே ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின், ஜிகேல தாராளமாக கேட்கக்கூடியது, எல்லா புக்லையும் பார்ப்பீங்க. பட் இது ஹோம் அஃபேர்ஸ்லேருந்து சொல்லப்பட்டதுனால இது ஒரு விஷயம், ஒரு we are just seeing it as one item to remember. Okay, so it was adaptation of line capital of Ashoka at Sarnath. Okay, it was adapted as the state emblem of India on 26th Jan 1950, right? Okay, Bharatiya Bhasha Anubhag. இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் தான் இதையும் வந்து லான்ச் பண்ணாங்க. இது என்னன்னா, இப்போ அஃபிஷியல் லாங்குவேஜஸ் ரூல்ஸ் 1976 பிரகாரம் இப்போ ரீஜியன்ஸாக பிரிச்சிருக்காங்க. இப்போ தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. இது இங்கிலீஷ்க்கு பதிலாக இப்போ எப்படி அப்படின்னா, நம்ம என்ன மொழியில் நம்ம அனுப்புகிறோம், இப்போ தமிழில் எழுதி அனுப்புகிறோம், அவங்க பாரதிய பாஷா அனுபாக்னு சொல்லிட்டு they have launched, there is a section that is launched actually, so they have allocated. So what they are using is that supported by CDAC, Center for Development of Advanced Computing. So this will enable replies in the same language. நம்ம தமிழில் அனுப்புகிறோம் சென்டருக்கு, அவங்க தமிழ்லேயே நமக்கு ரிப்ளை அனுப்புவாங்க. ஸோ இப்போ ஒரு ஃபாரின் லாங்குவேஜ், அதாவது இங்கிலீஷை ஃபாரின் லாங்குவேஜ்னு சொல்லி ஃபாரின் லாங்குவேஜோடைய தேவையிலிருந்து விடுவிப்பதற்காக பாரதிய பாஷா அனுபாக், அதாவது அவர்கள் லாங்குவேஜ்லேயே ரிப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பண்ணப்பட்டது தான் இது பாரதிய பாஷா அனுபாக். ஓகே, இட்ஸ் திஸ் சிஸ்டம் whereby which enables to free administration from dependence on foreign language to promote governance in Indian languages. Okay, so this is the idea. So it comes under which ministry? Ministry of Home Affairs. Okay, so with this we have completed our classes and with regard to the current. இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்ம 100 டாபிக்ஸ் பார்த்துருக்கோம் வித் சம் கொஸ்டின்ஸ். இது ஓவராலாக நம்ம டச் பண்ணியிருக்கோம். சில விஷயத்தை டீப்பாகவும் சில விஷயத்தை சூப்பர்ஃபிஷியலாகவும் பார்த்துருக்கோம். மோர் ஆர்லெஸ் இந்த ஏரியாஸ் அரவுண்டில் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வரும். கரண்ட்டு பேசிக்ஸ் படிக்கணும், நம்ம பேசிக்ஸ் பார்த்துக்கிறோம், கரண்ட்டில் கொஞ்சம் என்னங்கிறத பார்க்குறோம், அது என்ன கான்டெக்ட்னு பார்த்தோம், ஒரு POIQs பார்த்துருக்கோம், கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸையும் பார்த்தோம், ஒவ்வொன்றிலையும் அட்லீஸ்ட் 1, 2. ஸோ how we have to approach இதை வந்து just hear it out. Any doubts you can put it in a comment also, and that way we can proceed. Okay, I think to brush up this will be helpful. This is purely a revision based class tha. We would have gone fast, and the reason is also very very simple, that we are revising. It's not a class for a fresher or a beginner. It's for purely for the people who have already read something. It's just a brush up for of things. ஓகே, ஸோ தீஸ் ஆல் கேன் பி தேர். ஸோ இப்போ நம்ம கரண்ட்டில் இருக்கக்கூடிய பேச்சில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை நம்ம டச் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ வித் திஸ் ஐ வைண்ட் அப் த கிளாஸ் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் எவ்ரி ஒன் who are writing this year, and all the best. Thank you. Veranda IAS, where your dream becomes reality.